நம்ம ஃபர்ஸ்ட் முதல் ப்ராடக்டா வந்து நம்ம சோபாவை பார்ப்போம். 5 சீட்டர் 3+ சிங்கிள். இப்போ 5 சீட்டர் சோபா இதை வந்து நான் வந்து இந்த சோபாவுக்கு வந்து நான் வச்சிருக்க பேர் வந்து லோட்டஸ் சோபான்னு வச்சிருக்கேன். இதுக்கு பேர் ஏன் லோட்டஸ் சோபானா லைட்டாக அந்த லோட்டஸ் பூ மாதிரி இந்த இதெல்லாம் இந்த சைடு எல்லா சோபாவிலையும் நீங்கள் பார்க்க வேண்டியது 4 கால் இருக்கும், கை வைக்கிற ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கும். சைடு தான் டிசைனாக காட்ட போகிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மரம் வந்து எப்போவுமே பெண்ட் ஆகாது. பெண்ட் ஆகாதனால என்ன செய்வோம்னா பெரிய லாக் எடுத்து அதை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம வந்து இந்த கட் பண்ணுறதுனால இதில் நிறைய வேஸ்டேஜ் போகும். அதனால தான் இந்த பெண்டு நமக்கு கிடைக்குது. இந்த பெண்டு கிடைக்கும் போது என்ன ஆகும்னா இது ஒரு மாடலாக பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். சோபான்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்றது தான் என்னுடைய கருத்து. என்னுடைய பார்ட்னரும் அந்த மாதிரி தான் யோசிப்பார். ஏன்னா அவர் வந்து ஒரு விஷயத்த நான் சொல்ல எனக்கு கஸ்டமர் ஃபீட்பேக் எடுத்து நாங்கள் மாடலை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரே மாடல் நாங்கள் விற்க மாட்டோம். மாடல் மாற்றி நாங்கள் புதுசாக கிரியேட்டிவிட்டி பண்ணி தான் நாங்கள் விற்போம். இப்போ இந்த 5 சீட்டு சோபா இருக்குதுன்னா இந்த கை பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு திக்னஸில் போடுவோம். வழக்கமாக ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்மளதுல மேக்ஸிமம் 5 இன்ச்சு திக்னஸ் கை திக்னஸ் போடுறோம். ஏன் 5 இன்ச்சு திக்னஸ் போடுறோம்னா கை நல்லா வைக்கிறதுக்கு, ஒரு காஃபி வைக்கிறதுக்கோ ஒரு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. இதில் உட்காந்து நீங்கள் ஒரு சின்ன லெட்டர் கூட உட்காந்து எழுதலாம், அந்த அளவு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீக்குன்னா அந்த ஒரிஜினல் டீக்கு தான் போடுவேன். நான் வந்து மார்க்கெட்டில் தைரியமாக சொல்லுவேன், ஆப்பிரிக்காவில் கானா டீக் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது பேஸாக இருக்கட்டும், சைடு பீஸாக இருக்கட்டும், இல்லை மெயின் பீஸை மட்டும் டீக்கு போட்டு வேறு ஏதாவது மரத்தை நான் மிக்ஸ் பண்ணுறது அந்த பழக்கம் என்கிட்ட இருக்காது. சிறிய பீஸாக இருந்தால் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கானா டீக் தான் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு மாடலையும் என்ன செய்வோம்னா பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இருக்குதுன்னா இந்த மாடல் அழகாக இந்த கூட மாதிரி கொண்டு வரனால தான் இதுக்கு லோட்டஸ் சோபான்னு பேர் வச்சிருக்கோம். சரி, கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக இந்த மாடலையும் இங்கே இப்படி ஒரு டிசைனாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு குஷன் வந்து வெளியில் போயிடக்கூடாது. மெயினாக வந்து என்னென்னா மார்க்கெட்டில் பிரச்சனை என்னென்னா நிறையா சோபா வரும், இப்படி வச்சு செய்வாங்க. நீங்கள் உட்காரும் போது இப்படி வலிக்கிட்டு வந்துடும், வெளியில் வந்துடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் குஷன் வந்து வெளியே வராது. அந்த அளவுக்கு இந்த இடத்தெல்லாம் நாங்கள் வந்து ரெடி பண்ணி இதெல்லாம் கஸ்டமருடைய ஃபீட்பேக்கில் எடுத்து எங்களை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட மேட் ஃபினிஷிங் வரும். என்கிட்ட எல்லா ஃபினிஷிங் இருக்குது. மேட் ஃபினிஷிங் இருக்குது, கிளாஸி இருக்குது, பியூ எல்லா ஃபினிஷிங் இருக்குது. கார் பெயிண்ட் கூட நான் அடிச்சு கொடுப்பேன். கஸ்டமருடைய நீடு என்ன, அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுப்பேன். இப்போ இந்த டிசைனில் வந்து கஸ்டமர் வந்து திடீர்னு எனக்கு இந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா இமீடியட்டாக, ஏன்னா எல்லாமே டெய்லர் மேடு தான். கஸ்டமர் ஆசை என்ன கேட்குறாங்க, ரைட், அவங்க என்ன கிரியேட்டிவிட்டி மைண்டில் இருக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். குஷன் பார்த்தீங்கன்னா பிராண்டட் குஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ரப்பர் மோல்டட் குஷன், 5 years ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, வுட்டுக்கு லைஃப் கேரண்டி. இது இல்லாமல் வந்து கவர் வந்து பிராண்டட் கவர் தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நான் கவருடைய இதெல்லாம் நான் மறுபடியும் காட்டுறேன். வாங்க அடுத்த கட்டிலுக்கு போகலாம். இப்போ இந்த கட்டில்